சட்டமன்ற நேரலை துண்டிக்கப்பட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர்களை திமுக ஐடி விங் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்தும் முழுமையாக நேரலை செய்யப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் நேற்று வீரவசனமாக பேசி 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. அதற்குள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்குவதற்கு முன்பாகவே நேரலை ஒளிபரப்பு நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் மாதம் ரூபாய் 2500 பயிர்க்கடன் முழு தள்ளுபடி ஆகியவை குறித்து அவையில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் என ஒருவர் கூட பதிலளிக்கவில்லை. மேகதாது விவகாரத்திலும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள் பேசவில்லை. இட்டுன்னு போய் இட்டுன்னு வருவதுதான் அமைச்சரின் வேலை என நினைத்துக் கொண்டிருக்கிறாரா? குறிப்பாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் கேள்வி எழுப்பிய நிலையில் உள்துறையை நிர்வகிக்கும் முதலமைச்சர் விஜய் வாயை திறக்காமல் கம்முன்னு அமர்ந்துள்ளார். வெளியே வீர வேசமாக பேசும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இங்கே பம்மி பதுங்குவது ஏன்? பதில் தெரியாதவன் கிட்ட கேள்வி கேட்டா தேடி பிடித்து தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாது என்ற கமல்ஹாசன் அவர்களின் வசனம்தான் உங்களையெல்லாம் பார்க்கும்போது நினைவுக்கு வருகிறது. நீங்கள் ஒரு டம்மி சிஎம் என மக்களுக்கு தெரியக்கூடாது என்ற பயத்தில் நேரலையை மட்டும் கட் செய்யவில்லை, மக்களின் முன் அம்பலப்பட்டும் நிற்கிறீர்கள். முதலமைச்சர் விஜய் இவ்வாறு பதிவிட்டுள்ளார்.